தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் தமிழர் தாயக மக்கள் மற்றும் சிங்கள மகா ஜனதா இத்தால் அறிவது யாதெனில், நாட்டின் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அல்லது புத்தாண்டு காலம் முடிந்து ஓரிரு நாட்களில் இடம்பெறும் என திசைகாட்டியின் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா இன்று யாழ்ப்பாணத்தில் வைத்து உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு திசையை பருமட்டாக காட்டியுள்ளார். அத்துடன் வடமாகாணத்தில் மட்டுமல்லாமல் இலங்கை முழுவதும் மாகாண சபை தேர்தலை தாமதமின்றி நடத்தி கொள்வதே தமது திசைகாட்டி அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் செப்பிக்கொண்டார். ஆக மொத்தம் ஏப்ரல் 2ஆம் வாரத்துக்கு முன்னர், அதாவது புத்தாண்டுக்கு முன்னர் அல்லது புத்தாண்டுக்கு பின்னரான 4ஆம் வாரத்தில் இந்த தேர்தல் நடத்தப்படும் என்ற விடயத்தை சொல்லி வைத்த அனுர தரப்பு இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி கொள்வதற்காக ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யும் நகர்வுகள் அனைத்து கட்சிகளின் உடன்பாட்டுடன் எதிர்வரும் நாட்களில் இடம்பெற்றுக் கொள்ளும் என்ற விடயத்தையும் சொல்லி வைத்தது. ஏகேடிஆர் வெறுவார் பின்னே, விமல் ரத்நாயக்கா வெறுவார் முன்னே என்ற வகையில் ஏகேடிஆரின் எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாண பயணத்துக்கு முன்னர் அதற்குரிய முன்னேற்பாடுகளை கவனிக்கும் வகையில் விமல் ரத்நாயக்காவின் இன்றைய யாழ்ப்பாண திக்விஜயம் அமைந்தது. எதிர்வரும் வெள்ளியன்று யாழ்ப்பாணத்துக்கு செல்லவுள்ள ஏகேடிஆர் தமிழர்களின் தேசிய தலைவர் பிறந்த ஊரான வல்வெட்டித்துறை கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தையும் ஒழுங்கு செய்துள்ளமை வேறு விடயம். இதற்கும் அப்பால் ஏகேடிஆர் தனது யாழ்ப்பாண பயணத்தின் போது அந்த மாவட்டத்தின் செயலகத்தில் நடைபெற திட்டமிட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதான செய்தியும் வந்திருப்பதால் இந்த கூட்டத்தில் வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற முகமான அர்ச்சுனா ஏற்படுத்தக்கூடிய அதகலங்கள் குறித்த பரபரப்பும் வேறு வழியின்றி தொற்றிக்கொள்ள முனைகின்றது. ஆனால் இந்த முறை யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியே நேரடியாக பங்கெடுத்துக் கொள்வதால் கடந்த முறை இவ்வாறாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் இடம்பெற்றது போல முகஞ்சொலிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் குழப்பங்கள் அற்று இந்த அமர்வை நடத்துவதை ஏகேடிஆர் தரப்பு விரும்பிக் கொள்ளும் என்பதால் குறிப்பிட்ட சில தமிழ் முகங்களின் வாய்களுக்கு பூட்டு போடுவது மற்றும் கராரான நகர்வை பின்பற்ற ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி செயலகம் முற்பட்டு கொள்ளும் என்பதும் ஊகிக்கத்தக்க ஒரு விடயம். இவ்வாறாக ஆர்வம் மற்றும் உற்றுநோக்கல்களுக்குரிய புதிய செய்திகளை தமிழ் சிங்கள ஊடகங்கள் வெளியிட்டாலும் இந்த புதிய செய்திகளுக்கு அப்பால் இதே ஊடகங்கள் எழுப்பிய 2 வினாக்களும் பரபரப்பை தோற்றுவிக்கின்றன. தமிழ் சிங்கள ஊடகங்கள் எழுப்பும் 2 வினாக்களும் இவைதான். முதலாவது வினா, பணச்செலவை குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு இன்று காலை வரை வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னர் இன்று கொழும்பு நீதிமன்றத்தால் பிணையில் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரியான விடாதகற்பு மஹிந்தவின் புதல்வன் ஜோசித கடந்த வெள்ளியன்று கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஏன் கைவிலங்கு போடப்படவில்லை என்பது ஒரு வினா. அதேபோல 2வது வினா, தமிழரசு கட்சியில் இந்த நாளில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிவிட்ட சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்படுவதான செய்தியை மையப்படுத்தியது. இவ்வாறாக எழுப்பப்பட்ட 2 வினாக்களில் ஒரு வினாவுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை தனது தரப்பில் விடை வழங்கியது. ஆனால் மற்ற வினாவுக்கு இன்னமும் அதற்கு விடையளிக்க வேண்டிய சுமோவிடமிருந்து இந்த பதிவு பதியப்படும் வரை பதிலேதுமில்லை. இதில் யோசித ராஜபக்சவுக்கு கைவிலங்கு போடப்படாத விடயம் குறித்த வினாவுக்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா காவல்துறை கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போடப்பட வேண்டிய அவசியமில்லை என கூறி சமாளித்ததுடன் கைது செய்யப்படும் சந்தேக நபர் ஒருவருக்கு அந்த வேளை கைவிலங்கை இட்டுக் கொள்வதா இல்லையா என்பதை குறித்த சந்தேக நபரின் நடத்தையின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படும் நேரத்தில் கடமையில் இருக்கும் அதிகாரியே அந்த விடயத்தை தீர்மானித்துக் கொள்வார் எனவும் விளக்கம் அளித்துள்ளது. யோசித ராஜபக்ச பெலியத்தை பகுதியின் அதிவேக வீதியில் உள்ள காவலரன் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட பின்னர் எடுக்கப்பட்ட நிழல் படத்தில் அவர் கைவிலங்கு இடப்படாத நிலையில் இருந்ததை அடுத்து இந்த கேள்வியும் பதிலும் வந்தது. இன்று காலை வரை வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட ஜோசிதவுக்கு கொழும்பு நீதிமன்றம் பிணை விடுதலையை வழங்கி அவர் வெளிநாடுகளுக்கு பறக்க முடியாதபடி பயண தடையையும் போட்டு தற்காலிகமாக அவரை வெளியே அனுப்பியுள்ளது. யோசித ராஜபக்சவின் இந்த கைவிலங்கு விடயத்துக்கு அப்பால் தமிழரசு கட்சியில் தனது பிடியை வலுப்படுத்தும் வகையில் தனக்கு எதிராக உள்ளக ரீதியில் வினா எழுப்பும் அனைத்து முகங்களையும் கட்சி கட்டுப்பாடு என்ற பெயரில் தில்லாலங்கடித்தனமாக அகற்ற முனைவதான விமர்சனங்களுக்கு உள்ளாகிய சுமந்திரனுக்கு இப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில்
2 மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்படுவதான விடயம் புதிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைந்த பின்னர் மக்களின் வரிப்பணத்தை ஏப்பமிடும் அரசு செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் தலையாரிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த அரசு தலைவர் தேர்தலில் ஏகேடிஆருக்கு பதிலாக சஜித் பிரேமதாசாவை ஆதரித்த ஒருவருக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்படுவதான பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்களில் ஒரு தனியான குறுகுறுப்பு ஏற்படத்தான் செய்யும். சுமந்திரனுக்கு இன்னமும் பாதுகாப்பை வழங்குவதாக கூறும் 2 மெய்ப்பாதுகாவலர்கள் தனியார் துறையை சேர்ந்தவர்களாக இருந்தால் அது சுமந்திரனின் தனிப்பட்ட கணக்கிலிருந்து அவர்களுக்கு வேதனம் கொடுக்கும் ஒரு விடயமாக இருப்பதால் அதில் பெரிய உற்றுநோக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதுவே அரசு தரப்பு வழங்கிக் கொள்ளும் பாதுகாப்பாக இருந்தால் அதன் மீது வினாக்கள் எழத்தான் செய்யும். சுமந்திரனை படுகொலை செய்து கொள்வதற்கான சதியொன்று விடுதலை புலிகளால் வடக்கில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுமந்திரனை இலக்கு வைத்து கிளைமூர் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டதாகவும் அவர் மீது தாக்குதல் நடத்தவென T-56 ரக தானியங்கி துப்பாக்கிகள் தயார்படுத்தப்பட்டதான கதைகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்திருந்தன. அதன் பின்னர் 2017 முதல் சுமந்திரனுக்கு ஸ்ரீலங்கா அதிரடிப்படை பிரிவின் பாதுகாப்பு உள்ளே வெளியே என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தது. மைத்திரி முதன்மை தலைவாரியாக இருந்த காலத்தில், குறிப்பாக 2018 ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட அரசியலமைப்பு கிளர்ச்சி காலகட்டத்தில் சுமந்திரன் ரணிலுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டதால் அவருக்குரிய அதிரடிப்படை பாதுகாப்பு 2018 நவம்பரில் நீக்கப்பட்டது. எனினும் 2019 ஆரம்பத்தில் மீண்டும் அந்த பாதுகாப்பு ரணிலின் பரிந்துரையுடன் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கோட்டாபாய முதன்மை தலையாரியான பின்னர் 2019 நவம்பரில் அந்த பாதுகாப்பு மீளெடுக்கப்பட்டது. எனினும் 2 மாதங்கள் கழித்து அதே கோட்டா ஆட்சியில் 2020 ஜனவரி முதல் சுமந்திரனுக்கு மீண்டும் ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டது. சுமந்திரனுக்கு இவ்வாறாக வழங்கப்பட்ட பாதுகாப்பு 2020 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் இரட்டிப்பாக்கப்பட்டது. அதன் பின்னர் 2021 பிப்ரவரியில் சுமந்திரன் இந்த பாதுகாப்பு கோட்டாபாயவின் பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் தமிழர்கள் மீது வெறுப்பு கொண்டவராகவும் இருந்த அட்மிரல் சரத் வீரசேகராவால் மீளெடுக்கப்பட்டிருந்தது. சுமந்திரன் தனக்குரிய பாதுகாப்பை வெளிப்படையாக ஒருபோதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவரது ஆதரவாளர்கள் முன்வைத்துக் கொள்கிறார்கள். எனினும் அரசு தரப்புடன் சுமந்திரனுக்கு உள்ள கமுக்கமான உறவுகளின் தட்ப வெட்பத்தின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுவதான விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. அதுவும் அரச செலவினங்களை குறைக்கும் கொட்டலியுடனும் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியுடனும் உருவாக்கப்பட்ட ஏகேடிஆர் ஆட்சியிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதுதான் குறுகுறுப்புகளை ஏற்படுத்துகிறது. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை தமது சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் உரிமை மாற்ற கொட்டலியின் பின்னணியில் முன்னாள் தலையாரிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை குறைத்த விடயம் வெளிப்படையானது. அவ்வாறான ஒரு யதார்த்தம் உள்ள நிலையில் சுமந்திரனுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பின் பின்னணி என்ன என்பதில் துல்லியமான விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதுவும் தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டவர்கள், இல்லையென்றால் தனது கோரிக்கைப்படி சஜித் பிரேமதாசாவுக்கு கடந்த அரசு தலைவர் தேர்தலில் ஆதரவளிக்க மறுத்தவர்கள், கடந்த அரசு தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரான அரியநேத்திரனுக்கு ஆதரவளித்துக் கொண்டவர்கள், இல்லையென்றால் உள்ளக ரீதியில் தன்னை எதிர்த்து வினா எழுப்பி கொண்டவர்கள் அனைவருமே கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக தெரிவித்து அவ்வாறானவர்களை கட்சியிலிருந்து தூக்கும் நகர்வுகளை சுமந்திரன் மற்றும் அவர்களது ஆதரவு வலையமைப்பு செய்யும் நிலையில் அனுர அரசாங்கத்தின் அராஜகத்துக்கு வடக்கு கிழக்கில் இடமில்லை என சூமோ ஆதரவு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியனும் குரல் கொடுத்த நிலையிலும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சட்டத்துறை சார்ந்த மாநாடு ஒன்றில் அரச பாதுகாப்பு பணியாளர் இருவரின் பாதுகாப்புடன் சுமந்திரன் வாகனத்தில் ஏறி செல்லும் காட்சிகள் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் அரசு தரப்பால் வழங்கப்பட்டதான கதைகளுக்கு விளக்கங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பும் அவர் சார்ந்தே உள்ளது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரியான மஹிந்தவுக்கு குடியேறிக் கொள்வதற்கு வேறு வதிவிடம் இல்லை என்றால் தனது அரசாங்கம் அவருக்கு பொருத்தமான ஒரு வதிவிடத்தை வழங்கும் என தெரிவித்த ஏகேடிஆர் தானும் தனது சக அமைச்சர்களும் மாளிகைகளை நாடிக்கொள்ளாத போது முன்னாள் தலையாரிகளும் இவ்வாறு வாழ்ந்து கொள்ள முடியாதா என ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அத்துடன் மக்களின் வரி பணத்தை பணயம் வைத்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமில்லை என்றும் இவ்வாறான செலவீன குறைப்புகள் ஒரு அரசியல் பழிவாங்கல் அல்ல எனவும் தனது தரப்பு நாட்டை புதியதொரு திசையில் கொண்டு செல்வதால் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவிடுவதற்கு முன்னர் 2 முறை யோசிக்க வேண்டும் என்றும் அதே ஏகேடிஆர் குறிப்பிடுகிறார். இவ்வாறாக கூறியது கூறியபடி இலங்கை தீவு ஒரு புதிய திசையில் பயணிக்க முனைந்தால் அவ்வாறான திசை வழியில்
நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் விட்டாலும் 2 மெய்ப்பாதுகாவலர்களை சுமந்திரன் அரச நிதியில் பெற்றிருந்தால் அது எவ்வாறாக வழங்கப்படுகின்றது என்பதில் ஏகேடிஆர் தரப்புத்தான் பதிலளித்துக் கொள்ள வேண்டும். சுமந்திரனை படுகொலை செய்வதற்காக புனியப்பட்ட மருந்தங்கேணி சதித்திட்ட கதைகளெல்லாம் தற்போது முற்றாக பலவீனமடைந்து விட்டன. அந்த சதித்திட்டத்தில் பங்கெடுத்ததான குற்றச்சாட்டுடன் சில வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட தமிழ் இளையோரின் வாழ்வும் சீரழிந்து விட்ட நிலையில் 2017 சுமந்திரனுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு இன்னமும் நீடிப்பதில் ஒரு குறுகுறுப்பு இருக்கும். ஒருவேளை அரசியலில் நிரந்தர நண்பனுமில்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பதை போல அரசியலில் சுமந்திரன் போன்றவர்கள் நிரந்தர பகைவர்களாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஏகேடிஆர் தரப்பு இந்த பாதுகாப்பை வழங்கிக் கொள்கின்றதோ என்ற ஒரு ஐயமும் எழாமல் இல்லை. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை முன்னே ஆட்சி காலத்தின் திருடர்களை பிடித்துக் கொள்வோம் என கொட்டொலி செய்து அதன் மூலம் ஆட்சியை பிடித்துக் கொண்டாலும் அவர்கள் இப்போது சிறிய சிறிய நெத்தலி மீன்களைத்தான் பிடிக்கின்றார்களே தவிர பெரிய பெரிய சுறாக்களை அல்லது முதலைகளை பிடித்துக் கொள்ளவில்லை என்ற விமர்சனங்களும் உள்ளன. இவ்வாறான விமர்சனங்கள் வந்த நிலையில்தான் இந்திய பெரியனரின் 76வது குடியரசு தின நிகழ்வு நேற்று கொழும்பிலுள்ள இந்தியா ஹவுஸில், அதாவது இந்தியா இல்லத்தில் நடந்த போது அவ்வாறாக நடத்தப்பட்ட நிகழ்வின் ஒரு அங்கமாக இருந்த இராப்போசன விருந்தில் முன்னாள் தலையாரி கோட்டாபாய ராஜபக்சவும் ஏகேடிஆரின் முன்னணி அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் அருகருகே அமைந்து அளவளாவிய காட்சிகள் எல்லாம் வந்துவிட்டன. இவ்வாறான ஒரு யதார்த்தம் இருக்கும் நிலையில் ஆடுவகை ஆனால் குட்டி உறவு என்ற வகையில் புதுமையான செய்திகளும் பெறத்தான் செய்யும். இவ்வாறான செய்திகள் தமிழர் தாயத்தில் இருந்தும் வரலாம் என்பதைத்தான் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு போன்ற புதிய புதிய செய்திகளும் திசை வழிகாட்டுகின்றன. ஆனால் இவ்வாறான செய்திகளில் உள்ள வெளிப்படை தன்மையாக பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்ட காரணத்தால் சிலரை தூக்கும் தரப்புகளுக்கும் இருப்பதை மறுத்து கொள்ளவே முடியாது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவடையும் என்ற ஒரு அச்சநிலை கடந்த சனிக்கிழமை தோன்றிய நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று மாலை இந்த நிலைமையை சற்று தணித்துள்ளதால் இன்று காலை முதல் இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான காசா மக்கள் காசாவின் வடபகுதிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பாக எழுந்த திடீர் கொதிநிலையை மையப்படுத்திய பேச்சுவார்த்தைகள் இப்போது சுமூகமான கட்டத்திற்கு வந்ததாக நேற்று மாலை அறிவித்த நெத்தன்யாகு எதிர்வரும் வியாழக்கிழமை அன்று இந்த சர்ச்சைகளை தோற்றுவித்த 21 வயதான ஆர்பல் ஜஹூட் என்ற இஸ்ரேலிய பெண் பணைய கைதி உட்பட்ட 3 பணைய கைதிகளையும் அதேபோல எதிர்வரும் சனிக்கிழமை அன்று இன்னும் 3 பணைய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாகவும் அறிவித்தார். ஹமாசுடன் கடந்த சனியன்று நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது உயிருடன் அல்லது இறந்த பின்னர் உடல எச்சங்களாக விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து பணைய கைதிகளின் பெயர் பட்டியலை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். கடந்த சனியன்று திடீர் முருகல் நிலை எழுந்ததை அடுத்து காசா பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் தமது சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்பும் நகர்வை இஸ்ரேலிய படைத்துறை சடுதியாக தடுத்திருந்தது. அவ்வாறாக தமது சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்ப முனைந்த பலஸ்தீன மக்களை அச்சுறுத்தும் வகையில் இஸ்ரேலிய படையினர் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து அவர்களை துரத்தி இருந்தனர். இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் நேற்றைய அறிக்கைகளை அடுத்து இன்று காலை முதல் பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் மீண்டும் வடக்கு காசாவுக்கு திரும்பி வருகின்றார்கள். இதற்கிடையே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்கள் குறித்து தெரிவித்த கருத்து பரவலான கண்டனத்தை பெற்றுள்ளது. காசா மக்கள் இப்போதைக்கு எகிப்து மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் தற்காலிகமாக குடியேறிக்கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயத்தை பலஸ்தீன அரசு தலைவர் மஹ்மூத் அப்பாஸும் ஹமாஸ் அமைப்பும் அரபு லீக் எனப்படும் அரபு சம்மேளனமும் வன்மையாக கண்டித்துள்ளன. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக சிதிலமடைந்து இடிபாடுகளாக காணப்படும் காசா பகுதியை சுத்தப்படுத்தும் வகையில் அங்கு வாழும் 15 லட்சம் மக்களும் தற்காலிகமாக அல்லது நீண்டகால அடிப்படையில் எகிப்திலும் ஜோர்தானிலும் குடியேற வேண்டும் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து பரவலான கண்டனத்தை தோற்றுவித்தது. ட்ரம்ப் குறிப்பிட்ட இந்த கருத்தானது பலஸ்தீன மக்களை அவர்களின் சொந்த நிலத்திலிருந்து வேரோடு பிடுங்கும் இன சுத்திகரிப்புக்குரிய திட்டம் என அரபு சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தாங்கள் என்ன நடந்தாலும் பலஸ்தீன பகுதிகளை விட்டு அல்லது காசா பகுதியை விட்டு வெளியேற மாட்டோம் என தெரிவித்த பலஸ்தீன மக்களின் பிரதிநிதிகள் தாங்கள் இந்த செய்தியை அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்புக்கும் முழு உலகுக்கும் அறிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ட்ரம்பின் இந்த கருத்தை ஜோர்தானும் எகிப்தும் கூட நிராகரித்துள்ளன. ஆனால் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி கட்சிகள் மட்டும் ட்ரம்பின் திட்டத்தை சிறந்த யோசனை எனவும் பலஸ்தீனர்கள் வேறு இடங்களில் ஒரு புதிய அழகான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் எனவும் கூறி ட்ரம்பின் நிலைப்பாட்டுக்கு வரவேற்பை தெரிவித்துள்ளன.
அடுத்து அமெரிக்க நிலவரங்களை வைத்துக் கொண்டால் இதுவும் டொனால்ட் டிரம்பின் இன்னொரு சர்ச்சையான விடயத்தை மையப்படுத்தி வருகிறது. அமெரிக்காவில் தங்கியுள்ள சட்டவிரோத குடியேறிகள் தற்போது கைது செய்யப்பட்டு அமெரிக்க ராணுவ விமானங்களில் நாடு கடத்தப்பட்டு வரும் நிலையில் அவ்வாறாக கைது செய்யப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் என கருதப்படும் நபர்களுடன் பயணித்த அமெரிக்க ராணுவ விமானங்களுக்கு கொலம்பியாவில் தரையிறங்கும் அனுமதி மறக்கப்பட்ட நிலையில் கொலம்பிய ஏற்றுமதி பொருட்களுக்கு 25% வரியை விதித்து ட்ரம்ப் பதிலடி கொடுத்தார். அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளை அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பும் திட்டத்தில் உறுதியாக உள்ள ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது கைது செய்யப்படும் குடியேறிகளை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு ராணுவ விமானங்களில் ஏற்றி அனுப்பி வருகின்றது. அந்த வகையில் சட்டவிரோத குடியேறிகளுடன் கொலம்பியாவுக்கு ராணுவ விமானங்கள் சென்ற நிலையில் அந்த விமானங்கள் தரையிறங்கிக் கொள்வதை கொலம்பிய அரசு தலைவர் தனது அதிரடியான உத்தரவின் மூலம் நேற்று தடை விதித்து அந்த விமானங்களை மீண்டும் அமெரிக்காவுக்கே திருப்பி அனுப்பியிருந்தார். அத்துடன் சட்டவிரோத குடியேறிகளை கண்ணியத்துடன் நடத்தும் குடிசார் விமானங்களை மட்டுமே கொலம்பியா ஏற்றுக்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொலம்பியாவின் இந்த நகர்வு வந்தவுடன் உடனடியாகவே கொலம்பியாவை பழிவாங்கும் வகையில் ட்ரம்ப் சில நகர்வுகளை எடுத்தார். அந்த வகையில் கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% சுங்க வரி விதிக்கப்படும் எனவும் இந்த வரி இந்த வார இறுதிக்குள் 50% உயரும் எனவும் ட்ரம்ப் அறிவித்தார். அத்துடன் கொலம்பியா அதிகாரிகள் அமெரிக்காவுக்குள் பயணிப்பதற்கும் கொலம்பியர்கள் அமெரிக்க நுழைவிசை எனப்படும் விசாவை பெறுவதற்கும் உடனடியாக அவர் தடைகளை விதித்தார். கொலம்பிய தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா 25% விதித்தால் அதன் தாக்கம் உடனடியாக கொலம்பியாவில் எதிரொலிக்கும் என்பதும் குறிப்பாக கொலம்பியாவின் கோப்பி உற்பத்தியில் அது எதிரொலிக்கும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கான கொலம்பிய கோப்பி ஏற்றுமதி துறையில் மட்டும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சார்ந்திருப்பதால் இது கொலம்பியாவுக்கும் ஒரு அடியாக இருக்கக்கூடும். இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நகர்வுக்கு கொலம்பியாவும் பதிலடி வழங்கி அமெரிக்காவில் இருந்து கொலம்பியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை விதித்தது. கொலம்பியாவின் இந்த பதிலடி நடவடிக்கை இறுதியில் அமெரிக்க நுகர்வோருக்கு கோப்பி விலைகளை இன்னும் உயர்த்தவே செய்யும். அமெரிக்காவிலிருந்து அகற்றப்பட்டு வரும் சட்டவிரோத குடியேறிகளை கண்ணியத்துடன் அனுப்பி வைக்குமாறு கோரும் கோரிக்கைகள் கொலம்பியாவிலிருந்து மட்டுமல்ல பிரேசிலில் இருந்தும் வந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து பிரேசிலுக்கு கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்க ராணுவ விமானத்தில் இழிவாக நடத்தப்பட்டதான குற்றச்சாட்டை பிரேசில் தொடுத்துள்ளது. பிரேசில் நாட்டை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் அவர்களின் கைகால்கள் கட்டப்பட்டு அவர்கள் விமானத்தில் கழிவறைக்கு கூட செல்ல அனுமதிக்கப்படாமல் குடிநீரும் வழங்கப்படாமல் பயணம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டதான குற்றச்சாட்டை பிரேசில் தொடுத்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய வெளியுறவு அமைச்சர் இல்லையென்றால் ராஜாங்க செயலாளரான மார்க் ரூபியோவோ அமெரிக்கா திருப்பி அனுப்பும் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்க மறுக்கும் தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மீது அமெரிக்கா பயண தடையை விதிக்கும் என்ற எச்சரிக்கையை தொடுத்துள்ளார். தற்போதைய நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்பிக் கொள்ள அமெரிக்கா தனது ராணுவ விமானங்களை பயன்படுத்திக் கொள்வதான குற்றச்சாட்டு வலுத்து வருகிறது. கடந்த வியாழனன்று அமெரிக்கா தனது ராணுவ விமானங்களை பயன்படுத்தி குவாட்டமாலாவுக்கும் சட்டவிரோத குடியேறிகளை அனுப்பியிருந்தது. அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் சட்டவிரோத குடியேறிகளின் விடயத்தில் தென் அமெரிக்க நாடுகள் எதிர்வினைகளை எடுத்தாலும் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றிச் செல்லும் ராணுவ விமானங்கள் தினமும் தென் அமெரிக்க நாடுகளை நோக்கி பறக்கும் என வெள்ளை மாளிகையும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அமெரிக்க எல்லை மூடப்பட்டுள்ளதான செய்தி உலகுக்கும் ஒரு வலுவான சமிச்சையை அனுப்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறுகிறது. அமெரிக்காவில் மெக்சிகோவின் குடியேறிகளே அதிகமாக உள்ள நிலையில் அவர்களை வான்வழியாக அனுப்பாமல் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் அனுப்புவதற்கான அனுமதியை தற்போது அமெரிக்கா மெக்சிகோவிடம் கோரியுள்ளது. குறிப்பாக அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் உள்ள துறைமுகங்கள் ஊடாக குடியேறிகளை கொண்டு செல்ல அமெரிக்கா திட்டங்களை போடுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.